திருப்பதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சென்னையில் இருந்து ஆண்டுதோறும் கொண்டு செல்லப்படும் யானை கவுனி அருகே திருக்குடைகள் கவுனி தாண்டும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். திருக்குடைகள் கவுனி தாண்டும் நிகழ்ச்சிக்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? அங்கு சூழல் எவ்வாறு இருந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருமலை திருப்பதியில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்துல பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தின் போது கோயில் உற்சவரை ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள். அப்போது உற்சவருக்கு முன்னும் பின்னும் அலங்கரிக்கப்பட்ட குடைகள் எடுத்து செல்வார்கள். அந்த குடைகள் பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்தும் அந்த குடைகள் எடுத்து செல்லப்படுவது வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இந்த திரைக்குடைகள் சென்று கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல சிறப்பு அம்சமாக கவுனி தாண்டக்கூடிய நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது யானை கவுனி அருகே காத்திருந்தாங்க. 11 குடைகளையும் பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டபடி வரவேற்று இருக்கிறாங்க. காலையில தென்னகேசவ பெருமாள் கோயில்ல ஆரம்பித்த அந்த திருவிழாவானது தற்போது யானை கவுனி குடைகள் தாண்டி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு குடையை வழி அனுப்பி இருக்கிறாங்க. வழிநெடுகிலும் ஆங்காங்கே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்கு நன்றி பிரகாஷ்.